ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 12/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். NS ஜஸ்வின் கவுடா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, முதல் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க 50 நபர்களுக்கு. NS ஜஸ்வின் கவுடா, சன் ஆஃப் சிவகுமார். ஜஸ்வின் கவுடா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜஸ்வின் கவுடா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். ஜஸ்வின் கவுடா அவங்களுக்கு இன்னைக்கு முதல் பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால ஜஸ்வின் கவுடா, NS ஜஸ்வின் கவுடா பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோட வாழணும், செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு எல்லாம் உள்ள ஈசன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். அவங்க தந்தை சிவகுமார் ஐயா கொடுத்திருக்காங்க. ஜஸ்வின் கவுடா அவங்க பிறந்த நாள் முன்னிட்டு அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க, சாப்பிடுங்க. சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. கார்த்திகை தீபச் சுடரினிலே காட்சியளிப்பது நீயே, கண்கள் பனிக்க பரவசமாய் கனலாய் பூப்பதும் நீயே. ஈசா மகேசா அருணேஸ்வரா, எங்கள் அருணேஸ்வரா. சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. என்ன இது கவுனு வெள்ளை காட்சி மாதிரி யாரு வாங்கி கொடுத்தது? வெள்ளை காட்சி மாதிரி இது யாரு வாங்கி கொடுத்தது? என்னது இது? எப்போ போருமா? ஓ, எந்த கொடியில காய போட்டுருந்துச்சியா? இது என்ன பெரிய கூடார மாதிரி போட்டு வச்சுக்கிற? சரி சரி சரி. உங்க அக்கா பத்தியா? எங்க அக்காவா? போய் சொல்றேன். உங்க அக்கான்னு தான் சொல்லணும். அவருக்கு அக்கா என்ன அர்த்தம்? அவருக்கு ஆத்துக்காரு தெரியுமே. அதான் தெரியாத சொல்லிட்டேன். சரி, இது என்ன உடை இது பிடிக்குது? போய் சொல்லு. சரி, உடை என்ன பிடிக்குது? போட்டு இருக்கேன். நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குது போ. எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிற நல்லா. குடோன்ல பை இருந்துச்சுல்ல, அந்த பையில இருந்தது, அதை போயிட்டு அந்த பைய குடோன்ல இருந்ததா? அந்த பையில இருந்து அப்படியே எடுத்து போட்டு புடவை எடுத்தோம் நாங்க கட்டல உள்ள போகணும். அந்த புடவை ஒரு அம்மா, அது புடவை கட்ட சொன்னேன், கட்டல வேண்டியதானே? எங்க அந்த புடவை பையில? ஏன் அந்த புடவை கட்டி? இல்லடா அண்ணா, அங்கதான் எங்க இருக்கு, அதுக்குள்ள பொண்டாட்டி விட்டுட்டேன். பொண்டாட்டி விட்டுட்டுனா எங்க விட்டு? நான் விட்டேன்.
உங்க வீட்டு அவ பரிமாற போறா உங்க கூட உட்காந்து டக்குன்னு இந்த என்ன பாஸ் அது விளையாடுறதுக்கு அவர் நேரங்க தெரியாத விளையாட்டு. சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பக்தி எனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே. பக்தி எனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே. பாமர அன்பொரு வடமாய் சாப்பிடும் போய் அம்மாவே அண்ணா இருக்கார்ல ஏமா இருக்கிறீங்க கோபாலம் காணும் கோபாலம் போய் சென்டர் கோபாலம் போய் 20 வருஷம் ஆயிருக்குமா? இருக்கும் 20 வருஷமா உட்காந்து ஃபீல் பண்ணிங்கிற. தயிர் சாதம் சக்கரை பொங்கல் ஒரு தட்டில் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். பாலக்குந்தி பாலகுடி ஆடிட்டார். சரி சாப்பிடு நீ. உடம்பு பார்த்துங்க. சரி மாமி அதான் கால் நல்லா ஆயிடுது அண்ணன் தெரியுமா? நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு வாங்கிப்போ என்ன கேளு. போனே ஆண்டவனே முருகான சந்தோஷம். ஊட்டியா நீ வாயில இருந்து எடுத்தது தானே போட்டு இப்படி எடுத்தியா தானே அது இல்ல பாட்டி இப்படி இப்படி வாயில போட்டு இப்படி எடுத்திய அதானே பருப்பு இருக்குதானே. சரி பரவாயில்ல பரவாயில்ல புயலாம் பற்றியா புயலா இல்ல நான் பார்த்தனே இப்பதான். புயலா இந்த மாதிரி சொல்லாது. சரி 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 அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி 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 சரியா சரி நீ தானே அப்பளம் ஊற வச்சு கொடுத்ததானே வாயில. பாட்டி ஃபாரின்காரங்க மாதிரி இருக்கு பாட்டி ஃபாரின்காரங்க மாதிரி சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு ஏன்டா கண்ணா? சாப்பிடு பாட்டி ஏன்டா கண்ணா? ஐயா ஓம் நமச்சிவாய நமக. ஐயா இன்னைக்கு அவங்க குழந்தை சிவகுமார் குழந்தையுடைய முதல் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. NS ஜஸ்வின் கவுடா அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிங்க 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இங்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளாளன் இந்த இருக்கக்கூடிய சிவனடியார் சிவன் சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லோருடைய அருளாலையும் இந்த ஒண்டேபூண்டு சார்பாகவும் அந்த குடும்பம் சிவகுமார் ஐயா குடும்பம் எந்த நோய் நொடி இல்லாமலும் சந்தோஷமாக வாழ்ந்து ஜஸ்வின் கவுடா அந்த குழந்தை மேலும் மேலும் நல்லா வளர்ந்து சந்தோஷமாக வளரட்டும்னு அண்ணாமலையார் வேண்டிய அவங்க எல்லாமே அவங்க குடும்பமே நல்லா இருக்கட்டும். சரி 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 நாள் விழா கொண்டாடும் அவர் தாய் தந்தை மற்றும் உறவினர் அனைவரும் தீர்காயுஷாக எந்த குறையில்லாத நிறைவான வாழ்க்கையை அண்ணாமலையார் சார்பாக வாழணும்னு இந்த சாதிக்குள்ள ஆசீர்வாதம் தீர்காயுஷாக இருக்கணும். நல்லா இருக்கணும் சாமி. எல்லாருக்காகவும் வேண்டிக்கங்க. மீதி அண்ணாமலையார் அன்னதானம் வான்சர் பண்ணுறவங்களும் சரி அந்த பிறந்தநாளுக்குரிய அந்த சிவகுமாரும் சரி அண்ணாமலை டிரைவரும் சரி அண்ணாமலை அம்மா அனுகிரகத்தோட சாதுக்கள் அந்த ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இல்லாமல் தீர்க்காயிட்டா பல்லாண்டு வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமா. நன்றி ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாங்க ஐயா வாங்க ஐயா போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு வாங்க. தகக்க போ வந்துட்டாரா குருஜியே? சரி சரி நான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க கேட்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க வந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலாக கேட்பாங்க. எங்கே கேட்டேன் எல்லாரையும்? நாங்கம்மா தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும் பாமர அன்பொரு வடமாய் தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும் எழுந்த ஜோதி வளர்ந்த போது இசைந்த கோஷம் வானேறும் ஈசா மகேஷா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா சம்போ சிவ
சாப்பிட மாட்டியா? பல்லு இல்லடா அண்ணா. நான் வேணா கட்சி தட்டுமா? என்ன? அதான் எச்செல்லாம் சாப்பிடுவேன். மாத்திரை போடுறவே முழுகிடு பாட்டி முழுகிடு. ஒரே கடலைப்பருப்பு நிறைய நல்லா பண்ணியிருக்கா சாதம். பருப்பு சாப்பிடு பாட்டி. கடலைப்பருப்பு பல்ல இல்லடா அண்ணா. மாத்திரை போடுற மாதிரி முழுங்க. நல்லா இருக்கு. அப்பெல்லாம் சாப்பிட மட்டும் பல்லு இருக்கா? அதுக்கு இருக்கு. நீ சாப்பிட்றியா? நீ சாப்பிடு. வேண்டாமா? அது அதை போட்டு அதையும் உருக்கி சாப்பிடு. அப்புறம் பண்ணி அண்ணாமலையார் ஸ்கூலுக்கு நேற்று எப்படி பாட்டி பிரிட்டிஷ் மாதிரி இருக்கிற வெள்ளை பெயிண்ட் வச்சு விட்டுட்டாங்க அதே மாதிரி இருக்க. வேண்டாம், குளம் இருக்கு. படிக்கலாம் நீச்சல் அடி தெரியுமா உனக்கு? கத்துக்க வேண்டியது தானே. ஐயோ, எந்த வயசுல நீச்சல் இப்ப கத்துக்கிறியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஏன் பாட்டி எங்க தானே இருக்க? எங்க தானே இருக்க? வயசு குறைவா தானே இருக்கு. உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா? 15. 15ஆ? எத்தனாவது படிக்கிற? நல்ல பருப்புடா. எல்லாம் ஓரமா வச்சிரு. சரி, கேசரி சாப்பிட்றியா? நீ சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு. அந்த சாப்பாடை கப்பில் போட்டு வச்சு எப்படியா? அதில் மஞ்சள் கலர் பையில் போட்டு வச்சுக்கிறியா? சாதம் அதையும் அதில் போட்டு வச்சுக்கிறியா? அப்புறம் அங்கே போய் இப்போ எல்லாரும் 10வது தானே படிக்கிறேன் நீ? 10வது படிக்கல. 15 வயசு ஆகுதுங்க. இவ எல்லாரும் சாதம் எடுத்துன்னு வந்து அங்கே சாப்பிட்றா. கொடுக்க மாட்டாங்களா? அது எப்படி கொடுப்பாங்கன்னா யார் சாதம் எடுத்துன்னு சாப்பிடுறது? அந்த 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 பசங்க உங்களுக்கு தான் இட்லி கொடுக்குறோமே டெய்லியும். சாயந்தரம் இட்லி கொடுக்குறோம்ல, இட்லி பொடி வச்சு சாம்பார் வச்சு இட்லி கொடுக்குறோமே. ஆமாம் ஆமாம் கொடுக்குறது. அப்புறம் என்ன? இல்லைன்னா அவள் எடுத்துன்னு வந்து சாப்பிட்றா. சரி, நம்ம எடுத்துன்னு போவோம். ஓ, இப்போ சாதம் எடுத்துன்னு போலான்னு இருக்கிற? கப்பில் வச்சுக்கிதுக்கா பேக்கில். ஓ ஓஹோ, கப்பில் வச்சு சாதம் இப்போ எடுத்துக்கினியா? ஆமாம், முதலே கேட்டு வாங்கிட்டேன். முதலே கேட்டு வாங்கிட்ட. நீ சாதாரண மீனாட்சி இல்லை. நீ நைட்ல வந்து இட்லி சாப்பிட்டா ஜீரணமாவும் இட்லி கொடுக்குறோம் உனக்கு. அவங்க சாதம் எடுத்துன்னு வராங்க, நீ சாதம் எடுத்துன்னு போறியா? ஆமாம், அவள் நல்லா இருக்கு. நீ இட்லி கொடுக்க மாட்டாண்ணா, பண்ண மாட்டேன். சரி, உஷாரா. ஆனா சாப்பாடு எடுத்துக்கிற கப்பில் போட்டுக்கிச்சா? தண்ணி குடி கப்பில் போட்டுக்கினியா சாப்பாடு? மஞ்சள் கலர் பையில் வச்சு ஏன் பாட்டினா நான் எடுத்துன்னு போகிறேன். அவங்க தான் சாதம் எடுத்துன்னு வராங்க. அதனால மேடமும் வந்து ஒரு கப்பில் சாதம் எடுத்துக்கிச்சு. கப்பல சாப்பாடு எடுத்துக்கினாங்க. மஞ்சள் கலர் பையில் புரியுது அவனுக்கு சொல்றது. அவங்க தான் சாதம் எடுத்துன்னு வராங்க. மஞ்சள் கலர் பையில் பாருங்க. இதுலயா? வந்த உடனே போட்டுச்சான். அவெல்லாம் எடுத்துன்னு வந்து சாப்பிட்றா. இவள சரி, ஏன் உனக்கு கொடுத்து இல்லையா? அவள் நல்லா இருக்கே. போ, அவள் எடுத்துட்டு போய் எனக்கு கொடுப்பாளா? உனக்கு தான் இட்லி உனக்கு தான் கொடுக்குறது. இட்லி எடுத்துட்டு வரோம் என்ன? ஆமா, அப்புறம் நீ சாப்பாட்டுக்கு எதுவும் பண்ற? அப்புறம் ராத்திரி ராத்திரி தான் இட்லி கொடுக்குறோமே. ராத்திரி அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு போகிறது. அதுக்கு இந்த தண்ணி குடிக்கிற கப்பில் எடுத்து போவாங்க சாப்பாடு. ஆமா, அதுதான் எடுத்துச்சு. எனக்கு 6:30 மணிக்கே நான் இட்லி கொடுத்து அனுப்பிடுறேன். நீ நைட்டு 2 மணிக்கு இந்த உட்காந்து பேரு இந்த கப்பில் யாரெல்லாம் சாப்பாடு எடுத்து போவாங்களா? ஐயோ, வேற பையில போட்டு அப்படிதான். எப்போ டிஃபன் பாக்ஸ் ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கு அதுக்கு டெய்லியும். அதுக்கு பார்க்க அடுத்தவங்க மாதிரியே இருக்கணும். இங்க பாரு, நல்லா தானே இந்த கப்பில் சாப்பாடு எடுத்து போவாங்களா யாருன்னா? நல்லா தானே இருக்கு சாதம். நல்லா இருக்கோ இல்லையா? இது நைட்டுக்கு வச்சுப்பேன். அப்போ நாங்கள் கொடுக்குற இட்லி முன்னே சாப்பிட்டு முன்ன இட்லி சாப்பிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து சாதம் சாப்பிடுவேன். அதான் தூக்கம் வேற வரல. தூக்கம் வரல. இல்லவே இல்லை. அதான் நீ தான் வந்தியா அங்கே சரி, பார்த்து. ஓம்படி வாங்கி கொடுக்க சொல்கிறேன். நீ வேற கப்பில் சில்வர் கப்பில் போட்டு ரசம் ஊற்றி கொடுக்கட்டுமா? எப்படி வேணாலும் கொடுத்தாலும் ரசம் ஊற்றி கொடு, சாப்பாடு நல்லா இருக்கும். டீ கொடுக்கணும், ரசம். நீ வீண் பண்ணக்கூடாது சாப்பாட்டை. ஐயோ நல்லா இருக்கு. நம்மளாம் பண்ண மாட்டேன். நான் உனக்கு முன்னாலே வந்து உக்காந்து விட்றாங்க. கார் வேற போடுது. ஏன் நேற்று ஆடவே இல்லை வந்து? ரொம்ப உஷாரு பாரு நீ. அவங்க சாப்பிட்றாங்க, இப்போ கப்பில் வேக வேகமாக சாப்பிடு. ஏய், பருப்பு பொடி தரேன்னு சொன்னீங்க. ஏன் காலி பண்ணிட்டியாத? எது இல்லையே? அங்க இருந்தது காலி ஆயிடுச்சா? அங்கே இல்லையே. சரி, கொடுத்து அனுப்புறேன். பருப்பு பொடி அவெல்லாம் சாதம் கொண்டு சரி, சாப்பிட. ஓம்படி வாங்கி கொடுத்தேன் அப்புறம் நான். சரி, ஓம்படி வாங்கி போடா.
நல்லா தான் இருக்குது. இதே மாதிரியே கவுன் போட்டுனா நல்லா தான் இருக்கும். எதுவும் அவுத்துற மாட்டேன். அதே ஊக்கு போட்டு விட்டேன். நீ ஆடுறியா பந்து ஆடுறியா? எல்லாம் உங்க குடும்பம் இல்லைடாண்ணா, உங்க குடும்பம் தானே இது. அதில் ஒரே நீ பந்து ஆடுறியா? நீயும் எங்க குடும்பம் தான். அதான் நானும் சொல்றேன். நீயும் எங்க குடும்பம் தான். இந்த உயிர் வர 1 2 எங்க கொல்லு பாட்டி ஆயிடு. எந்த பாட்டியே வயசான பாட்டி. ஒண்ணு பாட்டில் பாப்பாமா பாப்பாவா? 1 2 தங்கச்சி நம்ம இவனோட இன்னைக்கு காத்தால பிடிச்சி விளையாடின எல்லாரும் சிரிக்கிறா என்னை பார்த்து பார்த்து. குழந்தைய மாறிட்டு அந்த ஓட்டம் ஒன்றா. ஆமா பாத்தியா, இவனுக்கு தெரியும் எங்க அண்ணனுக்கு. நீ தான் ஓடி பிடிச்சலாம் விளையாடுறியாமே. ஆமா ஆமா சொன்னா கேளு அண்ணா. பாட்டி இதெல்லாம் பையில வைக்க கூடாது பாட்டி, சொல்றத கேளு பாட்டி. அப்பளம்லாம் வந்து அப்படியே கூட வச்சு பையில இந்த மாதிரி எவ்வளவுதான் பையில வைப்ப, சோறு போட்டு வச்சுக்கிற, சாம்பார் ஊத்தி வச்சுக்கிற, சரி, வைக்க. இது பையா என்னது இது சொல்லு. பையில வைக்க கூடாது பாட்டி அதெல்லாம். யார் சொன்னா? செய்தியில் சொன்னாங்க. கோபாலன் சொன்னாரு. கோபாலன் தான் சொல்லு, இந்த இந்த அளவுக்கு அமகலம் பண்ணுவியா? அடிச்சுடுவார். அவர்கிட்ட மட்டும் உத வாங்குவேன், பயங்குது. கோபாலன் போன பிறகு பயம் விட்டு மறுபடியும் அங்கே தான் வைக்க போற. கம்முனு இருப்பாட்டி, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பையில வைக்கணும். இப்படியே கூட வச்சிரு. எறும்புலாம் ஏறி அப்போ கடிக்கும். இப்படியே வச்சிரு. நம்ம இது கூட போட்டுக்கலாம். இப்படியே வை. சரிப்பா என்ன இப்போ? இப்படியே வையே. சரி நான் சாப்பிட முடியலையா? அப்புறமா சாப்பிடலாம்னு தோணுதா? அப்புறம் சாப்பிடலாம். டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தரேன் நான். சரி பண்ண போட்டு இந்த இது வேணா வேற அப்புறம் போட்டு தரேன். ஏன் எப்படி நீ ஆத்துல இருந்த? உங்க ஆத்துல எப்படி வச்சிருந்தாங்க உன்ன? எங்க அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். உங்க அம்மா கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கிற பொழுது இப்ப. ஆமா, வயசுக்கு அப்புறம் கோபாலன் அவர்கிட்ட இந்த மாதிரி இருந்தனா தெரியும். ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உங்க ஆத்துக்கார அடிப்பாரு? அடிக்க மாட்டாரா? ஒரு அடி கூட விழுந்தது கிடையாது இது வரைக்கும் வாழ்நாள்ல. சும்மா போய் சொல்லக்கூடாது. போய் சொல்லுவாங்க. நீ போட்டு அடிச்சுக்கிறியா? அப்ப அவரை நீ அடிச்சுக்கிறியா? ஆத்துக்கார அவர் அடிச்சுக்கிறாரா இல்லையா? உன்ன ஒரு வாட்டி கூட அடிச்சது இல்லையா? நீ பண்ற இந்த குசும்பெல்லாம் அவர்கிட்ட பண்ண மாட்டியா? இந்த மாதிரி எங்க அங்கெல்லாம் கிடையாது. அப்பளம்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அப்பளம் கேசரிலாம் அப்பளம்லாம் அங்க எங்க போகுது? நீங்க போட மாட்டீங்க அப்பளம்லாம்? இந்த அப்பளமா அப்புறம் போடலாம். இல்ல நீங்க அப்பளம்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லையா? சாப்பிடுவோம். இது அப்பளமே பண்ணலாமே. உளுத்தம்பருப்பு காய வச்சு என்ன கருப்பெல்லாம் எடுத்துட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்து கொஞ்சோண்டு பிறந்த பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி அப்பளம். பிறண்ட பெருங்காயம் மட்டும்தான் போடுவாங்களா? பிறண்ட பெருங்காயம், ஜீரகம் போட மாட்டாங்களா? சோம்பு, ஜீரகம் இது ஜீரகம் இல்லையா? இதுல இல்லையா? சரி, பிறண்ட பெருங்காயெல்லாம் போட்டு அப்பளம் செய்வாங்க. உங்க காலத்துல மிஷின்லாம் இருந்ததா? அப்பளம் இது மாவு அரைக்கிற மிஷின் இருந்தது? எங்க அம்மா சும்மா சொல்ற நீ? சரி சும்மா சொல்றேன்னு வச்சுக்கப்ப என்ன போயிடுச்சு. எங்க அம்மா என்ன பெத்தோ. உங்க அம்மானா உன்னதான் பெற்றிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களே பெற்றிருப்பாங்க. எத்தனை பேர் நாங்க தெரியுமா? 4 பேரா? அக்கா தங்கச்சிங்க 3 பேர். நான் ஒன்று, நீ ஒன்று, செல்லம்மா ஒன்று. செல்லம்மா உனக்கு பிறந்தது பாட்டியே? உங்க கூட பிறந்தவங்க சொல்லு. என் கூட பிறந்த ருக்குமணி, குண்டம்மா, மயிலாப்பூர் குண்டம்மா, குண்டகண்ணி அம்மன். சரி, ருக்குமணி, குண்டம்மா, அப்புறம் அதான் 3 பொண்ணு. குண்டம்மா, ருக்குமணி. இன்னொருத்தங்க யாரு? செல்லம்மா உங்க பொண்ணாச்சா? இல்லை அவளுக்கு பேர். இப்போ 3 அக்கா தங்கச்சி தான் நீங்க. உங்க தங்கச்சி பேரு குண்டம்மா, இன்னொரு தங்கச்சி பேரு ருக்குமணி. அப்போ உங்க இன்னொருத்தங்க இருப்பாங்களே, யாரு அவங்க? அதான் மயிலாப்பூர்ல பாட்டி 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்க பேர் சொல்லு பாப்போம். ருக்குமணி, குண்டம்மா, மீனாட்சி. ஓ, மீனாட்சி இப்பதான் ஞாபகம் வருதா? சரி, போய் கைகள் கழிக்கோ. அதெல்லாம் நீ திரும்ப பையில சொல்லுற. சரி தின்னுட்டு சாப்பிட்டே போறியா? சாப்பிடு. ரொம்ப தூரக்கவா? நீ வரியா? வரேன். துர்வாசகர் கோயில், துர்வாசகர் தெரியுமா?
யார் துர்வாசகர்? எப்பயோ பார்த்துருக்கேன். பாத்துக்கிறியா? பேசிக்கிறியா? பேசலப்பா. பார்த்து தூரமா இருந்து பாத்துக்கிறேன். சரி. அது எங்க கோயில் கும்பாபிஷேகமா? துர்வாசர் கோயில் இருக்கிறவங்களே கோபக்கார குரு. குரு. ஆமா. இப்ப பாத்துட்டு குரு சரண். அதே மாதிரி குருஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துருக்கேன்டா அண்ணா. யாரை பாத்துக்கிற? துர்வாசரை பாத்துக்கிறியா? இந்த ஊரே பார்த்து பொய்யே சொல்லலடா நானு தானே. பார்த்துருக்கேன். ஆனா மறந்து துர்வாசகரை சாமியா சிலையா பார்த்திருப்ப, உயிரோட பாத்துக்கிறியா? இல்ல. அருணாச்சல